ஓம் கரூர் சித்தர் பெருமான் திருவடிகளே போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த கோள்களின் சஞ்சாரங்களையே வைத்து இந்த ஆகஸ்ட் மாதம் சொன்னாலே தமிழ் மாதங்களில் 2 மாதங்கள் தொடர்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஆடி 16 ஆவணி 14 வரைக்குள்ள இந்த நாட்கள் தான் ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல நம்ம எப்போது நமக்கு திருமணம், ஒரு தொழில், ஒரு பண வருவாய் எப்படி இருக்கும், வீடு கட்டலாமா இல்ல முதலீடு எதுல நம்ம போடுறது, மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், காதல் இந்த போய் நாங்க இந்த காதலுக்கான அந்த ஏற்பாடுகளை எல்லாம் நாங்க செய்யலாமா, ப்ரப்போசல் பண்ணலாமா, இல்ல பிரேக்கப்ல இருக்கு எங்க காதல் டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்னு பலவித சந்தேகங்கள் இருக்கு. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம துல்லியமான பலன்களை தனித்தனி பதிவுகளாக பார்க்கவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் விருச்சிகத்திற்கு அற்புதமான மாற்றங்கள் ஆனந்தத்தை தரும்னு சொல்லலாம். ஏன்னா கோள்களின் நகர்வுகள் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. 9ல பாத்தீங்கன்னா சூரியன், புதன், நம்மளுக்கு குரு, 8ல ராசி அதிபதி போய் இருந்தாலும் ஒன்னும் கவலை கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போய் இருக்கிறவங்களுக்கு, குடும்பத்தை விட்டு தள்ளி போய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலிலும் பொருளாதாரத்திலும் நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள் காணப்படும். ஒரு சிலருக்கு இந்த தடைப்பட்ட காரியங்கள்லாம் நல்லா வேகமா நடக்கும்பொழுது அந்த மனசுல ஏற்பட்டிருந்தது இல்லையா, அந்த சோர்வெல்லாம் நீங்கி ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படும். உங்கள் திறமையை அலுவலகத்திலயும் சரி, வீட்லயும் சரி, வெளியும் சரி பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 3 நாளுக்குரிய சனி வக்ரமானதுனால இதுவரைக்கும் முயற்சிகள் கைகூடல, ஒரு முன்னேற்றம் இல்ல, பொருளாதாரத்துல ஏற்றம் இல்ல, 4 பேர் என்ன மதிக்கல, அசிங்க அவமானம் தான் பட்டேன், 5ல் சனி இருந்துன்னு சொல்லி மனம் நொந்துவதற்கெல்லாம் இப்ப ஏறு காலம் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு சிறப்பான காலம். நல்லா திட்டமிட்டு உங்களை ப்ரிப்பேர் பண்ணி, பிராக்டிஸ் பண்ணி, பிளான் பண்ணி உங்க வாழ்க்கையை செவ்வனையே செதுக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிடலாம். திருமணம், காதல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். கணவன் மனைவி எல்லாம் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, மன கஷ்டம், வேறுபாடு இப்படிலாம் காலம் ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒருவரை ஒருவர் புரிந்து கடந்து வருவது. ஏன்னா 8க்கு செவ்வாய் போனாலும் அவர் சுக்கிரனை பார்ப்பாரு. கோபம், சண்டை, அடிதடி இருக்கும். அடுத்த நிமிஷம் காலைல சண்டை போட்டா சாயந்தரம் கூடக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. அதே போல காதல்ல இருக்கிறவங்களும் அப்படிதான். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வேணாம். இன்பமான விஷயங்களை, இது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் தந்த விஷயங்களை பேசி நீங்க ஒருவருக்கொருவர் உறவாடும் போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். ஊடல் கூடல் இரண்டுமே உங்களுக்கு கலந்து காணப்படும் சொல்லியாச்சு. பெண்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும். சுக்கிரன் நீசமானாலும் கூட இந்த காலகட்டம் உங்களுடைய கடின உழைப்பு, உங்களுடைய விடாமுயற்சி உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்து சொல்லணும். ஆடை ஆபரண சேர்க்கை, அதே போல இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைப்பதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆதாயம் நிறைந்த மாதம் இந்த மாதம். நன்மைகள் அதிகம், முயற்சிகள்லாம் கைகூடும், வெற்றி ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு சிலருக்கு பேக் பெயின், ENT சம்பந்தமான பிரச்சனை, புடரி வலி, இந்த கழுத்தை பின்பக்க அந்த நரம்பு எல்லாம் இழுக்கிறதுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு சொல்லலாம். நிறைய மனசோர்வு, மன அழுத்தம் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்ப காரியங்கள் அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு நடக்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். செவ்வாய் 8ல இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் தேங்கி இருந்ததுங்க, பாக்கிலாம் வசூலாவலங்க, 4 இடத்துல நான் பிசினஸ்ல போட்டேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பலன்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. ஆக மொத்தத்தில் விருச்சிகத்திற்கு இந்த மாதம் தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, நல்லா ஒரு முயற்சி போடுறது, புதிய வேலை வாய்ப்புகள், புதிய துவக்கம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்னு சொல்லியாச்சு. மற்றபடி இந்த மாதத்துல கோபத்தை குறைத்து இதம் தரும் வார்த்தைகளை பேசும்போது உங்கள் வாழ்க்கை இன்பமயமே. விருச்சிக ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.